பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ சுதாகர் வந்து கோபியை பார்த்தோன்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு, பாக்யாவை பார்த்தோன்னு அப்படியே வேறு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் போய் பேசுகிறேன் சம்மந்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி கோபியும் செல்லியனும் போகிறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வேறு மாதிரி டாக்குமெண்ட்டில் எழுதிட்டிங்களாமே, வந்து சங்கடப்படுத்து பாக்யா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சுதாகர் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னோடய ஷேர் ஹோல்டர்ட்டையும் சரி எங்களோட வந்து டீம் கிட்டையும் போயிட்டு இனியா நேமை வந்து சேர்க்கறதுனால நான் போய் பேசி பார்த்தேன். பட் அது கொஞ்சம் சரியாக வராது அப்படின்றதுனால கொஞ்சம் வேறு மாதிரி எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி மேனேஜ்மெண்ட்லாம் உங்கள் ஒய்ஃப் தான் வந்து பார்த்துக்க போகிறாங்க, அதாவது சம்மந்தியமாக தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி சொல்லுங்கள், மற்றபடி பழைய விஷயம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அப்படி இப்படின்னு பூசி மொழிகிட்டு, எனக்கு அவசரமாக ஒரு மீட்டிங் இருக்குது, உங்ககிட்ட பேச டைம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஓடிடுறாரு ஒரு பக்கம் சுதாகர். ஸோ பார்த்தீங்களாப்பா, அம்மா தான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ நீட்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஷெலியன் கோபி கிட்ட பேசிக்கிட்டே அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து பாக்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஈஸ்வரி. ஸோ ஈஸ்வரிக்கிட்டேயுமே எல்லா விஷயத்தையுமே சொல்லியாச்சு. என்ன வர வர முறைச்சிட்டே இருக்க, பெரியவங்க அப்படிங்கிற ஒரு மரியாதையே உனக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு, என்னமோ அன்றைக்கி அப்படி குதிச்ச ரெஸ்டாரண்ட் என்னை விட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு பாரு, சம்மந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு அப்படின்னு உடனே அதே கதையை பாக்யாட்ட சொல்கிறாரு கோபி. இந்த மாதிரி இனியோட பேர் சேர்க்கறதுல இந்த டீமில் கொஞ்சம் பிரச்சனை, அவங்க ஹோட்டலில் எல்லாம் சேர்ந்து கலந்து பேசுனது வந்து பிரச்சனையாயிடுச்சு. மற்றபடி அதனால தான் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாங்களே தவிர, மற்றபடி நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறவும் பொறுப்பில் தான் பாக்கியம் எல்லாமே இருக்க போது, அது உன்னோட ரெஸ்டாரண்ட் தான், பேர் மட்டும் தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன இன்னும் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அந்த ஆள் எனக்கு எப்படி பேசினாரு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்ன தான் ஏது சொன்னாலும் சரி, அப்பா சாமி தயவுசெய்து இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பேச வேணாம், என்னோட ஹோட்டல் என் கையை விட்டு போயிருச்சு தான், இதுக்கு மேலே யார் என்ன பேசினாலும் அது திருப்பி வரப்போகிறது கிடையாது, திரும்ப என்கிட்ட பேசி என்னை வந்து இன்னும் கோவப்படுத்தாதீங்க, போயிருங்க அப்படின்னு கத்திட்டு பாக்யா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ பாக்யா ஹோட்டல் தான் போயிடுச்சு அப்படின்னா கூட, இனிமேயாவது நிதிஷ் வந்து இனியாவை நல்லா வச்சுட்டு அந்த ஃபேமிலி இனியாவையாவது நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இந்த ஒரு ஸ்டோரியை எந்த லெவல் கொண்டு போக போகிறாங்க, இல்லை எப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.